ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். வீட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறியா? வீட்டில் மனம் முடிஞ்சு தேவையில்லாத குழப்பங்களால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கியா? எல்லாமே சரியாக போயிடும், கவலைப்படாத. நீ கஷ்டப்படுறனா அதுக்கு பலன் இருக்கும். அதாவது நீ கஷ்டப்படுறனா அடுத்து அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு எல்லாமே நடக்கும். அதனால நீ மறக்காம இதை செஞ்சு வா. அதாவது நீ எப்போ கஷ்டப்படுறியோ, தூக்கம் வராம தவிக்கிறியோ, அப்பெல்லாம் இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு தூங்கு. கண்டிப்பா உனக்கு உடனடியா தூக்கம் வரும். இந்த ஒத்த வார்த்தையை சொல்லும் பொழுது உன்னை அறியாமலே நீ தூங்கிடுவ. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இத அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய நபர்கள் தூங்குவதற்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது எத்தனையோ நபர்கள் இன்றைய வரைக்கும் தூக்கம் வராம தவிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான செல்வம் இருக்கும், முக்கியமா சந்தோஷம் கூட இருக்கும். ஆனா நிம்மதியான தூக்கம் இருக்காது. காரணம் அவங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் தாங்க. அது என்னவென்று பார்ப்போம். நீங்களும் உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட தெரிஞ்ச நபர்கள் யாராவது தூக்கம் வராம தவிக்கிறாங்கன்னா இத சொல்லிட்டு தூங்க சொல்லுங்க. அவங்களே அறியாம அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதுவும் சீக்கிரமாவே. அதற்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே ஒன்று சொல்லுவாங்க. பெரியவா, செல்வத்தை நான் சேமிச்சிட்டேன், சந்தோஷத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறேன், சந்தோஷம் எனக்கு வேணும்னு நிறைய நினைக்கிறேன். ஆனா செல்வம் இருக்கிறதுனால என்னமோ எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் சிறிதளவு தான் இருக்கு. செல்வம் எனக்கு பெருக பெருக அதிகமாயிடுச்சு. வேணான்ற அளவுக்கு இருக்கு. என்னோட குழந்தைகள், அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட குழந்தைகள்ன்ட்டு எத்தனையோ வருடங்களுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா பரம்பரைகளுக்கான சொத்துக்கள் சித்துட்டேன். ஆனா சந்தோஷமும் நிம்மதியான தூக்கமும் என்ன இழந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே எனக்கு இப்போ இல்லை பெரியவா. முக்கியமா ஒரு சில நபர்லாம் சொல்லுவாங்க, பெரியவா செல்வத்தையும் சேர்க்கல, சந்தோஷத்தையும் சேர்க்கல, நிம்மதியும் இழந்துட்டேன், தூக்கத்தையும் இழந்துட்டேன், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில இப்படியும் நடக்குது, அப்படியும் நடக்கத்தான் செய்யுது. இது எல்லாத்துக்குமே பெரியவா சரியான ஒரு தீர்வை அப்பவுமே கொடுத்துட்டு போயிட்டா. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ இல்ல கஷ்டப்படுறீங்களோ, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, தூக்கம் வரணும்னா இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு தூங்கி பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. மனதுல எப்போ உங்களுக்கு தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்க, இதையாவது யோசிச்சுக்கிட்டே மனக்குழப்பத்தில் இருக்கீங்கன்னா போயிட்டு பெட்ல படுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் வீட்டில் பாய் தான் இருக்கும். அந்த பாயை விரிச்சிட்டு பாயில படுத்துக்கோங்க. படுத்ததுக்கு அப்புறம் உங்க கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டு நீ சொல்லு, ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு அறியாமலே நீ தூங்குவ. அந்த ஓம்னு சொல்ற போது நீ உன்னோட யோசனையும் சிந்தனையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வா. மனசை அலைபாய் விடாத. இந்த தூங்குவதற்கு முன்னாடி ஒரே இடத்துல மனசுல நினைச்சுக்கிட்டு கடவுள் நினைச்சுக்கிட்டு நீ ஒத்த வார்த்தையை யோசிச்சு சொல்லும் போது நீ ஒன்னு அறியாமல தூங்கிடுவ. பல சிந்தனைகள் போகும்போது தான் உனக்கு தூக்கம் வராது தடுக்கப்படும். சிந்தனைகள் எல்லாமே ஓம்ல வந்து நின்றுச்சுன்னா எப்படி உனக்கு தூக்கம் வராம இருக்கும்? உன்னை அறிய அப்படி ராத்திரில தூக்கம் வராம தவிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். இந்த இரவு நேரத்துல இப்போல்லாம் நிறைய நபர்கள் வாழ்க்கையில தூக்கம் என்பது நிம்மதியே இல்லாம போச்சு. இரவு தூங்குவதற்கு போய் தூங்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தூக்கம் வரதே கிடையாது. காரணம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள்னு சொல்லிட்டு கடவுள் மேல பக்தி இல்லாமலும், முக்கியமா கடவுள் மேல பாசம் இல்லாமலும், கடவுளோட பயம் இல்லாமலும் நிறைய நபர்கள் வாழ்றதுனாலே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தூக்கம் என்பது நிம்மதி இல்லாம போச்சு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும், அதாவது ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இரவு தூங்குவதற்கு முன்பு சொல்லி பாருங்க. நீங்க நிம்மதியா அதுவும் உடனடியாக தூங்குவீங்க. இந்த இரவு பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையணும். நீங்க நினைச்சபடியே மனசுல கூடிய குறைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லபடியான தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க சொல்லி பாருங்க. அப்படி இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க நிம்மதியா சொல்லிட்டு தூங்குறது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள்னு எல்லாமே மாறும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க. இப்படி செஞ்சுட்டு வர்றது மூலியமா எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் சொன்னா எங்க வாழ்க்கை மாறப்போகுது, அப்படியே தான் இருக்க போகுது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றுமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே நீக்கிருங்க. ஏன்னா எத்தனை நபர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள்னு எல்லாமே இது சரி பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க நம்பிக்கையோட இதை செஞ்சு வந்தாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது மனக்குழப்பங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ராத்திரியில தூக்கம் வராம தவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும்,
நீங்க எதை செய்ய போனாலும் எதை செஞ்சாலும் சரி இதை சொல்லிட்டு செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களையும் நீங்க நினைச்சபடி நடத்தி கொடுக்கும். முக்கியமா உங்க ராத்திரில தூக்கத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், அதுவும் உடனடியாக. அது என்ன மந்திரம் என்று பார்ப்போம். இந்த ஏம் க்ளீம் ஏம் க்ளீம் ஏம் க்ளீம் இதை மட்டும் 3 முறை சொல்லிட்டு தூங்குங்க. அப்படி இதை மட்டும் 3 முறை சொல்லிட்டு தூங்கும் மூலியமா உங்களுக்கு இரவுல தூங்கும் பொழுது உடனடியாக தூக்கம் வரும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அது இல்லாம உடனடியா நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. இது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு நிறுத்திடாதீங்க. தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு தூங்கு. நினைச்சபடியான விஷயங்கள் அமைஞ்சு உடனடியாக உனக்கு தூக்கம் கிடைக்கும். முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய பல நபர்கள், அதாவது பாத்தீங்கன்னா பெண்கள், ஆண்கள் என, வயதானவர்கள், முதியவர்கள் என, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த தூக்கமின்மை தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தூங்கலான்னு போய் படுத்துருவாங்க, ஆனா தூக்கமே வராது. பல மணி நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தூங்கலான்னு படுத்திருப்பாங்க, ஆனா தூக்கம் வந்திருக்காது. எதையோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனைகள் காரணமா, வலி காரணமா கூட தூக்கம் இல்லாம இருக்கும். அது அனைத்தையும் நீக்கி, அதாவது பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட காரணமாக இருந்தாலும் சரி, என்ன காரணமாக இருந்தாலும் சரி, நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு நிச்சயம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். அதாவது நீங்கள் வீட்டை விட்டு எந்த இடத்துல போய் தூங்கினாலும் சரி, எந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி, இல்லை எப்போ தூங்கினாலும் சரி, உங்களுக்கு தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி மன நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தூக்கமின்மை இல்லாம நம்ம நிலப்படியான தூக்கம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க. இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இதை நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அதனுடைய விஷயம் அதற்கேற்ற போல் பலனாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். முக்கியமா இதை உங்களோட உள்ளங்கையை பார்த்துட்டு கூட சொல்லலாம். அப்படி என்னுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க, அப்படியே படுத்துக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இல்ல குலதெய்வத்தை நினைச்சிட்டு தூங்குங்க. உங்களுக்கு காலை எழும்பொழுதுதான் தெரியும் நம்ம என்ன எவ்வளவு சீக்கிரமா தூங்கியிருக்கோமா, அப்போ எவ்வளவு நேரம் நம்ம தூங்கியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்க. இது எல்லாராலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதை சொல்லணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. ராத்திரி தூங்கும் போது இதை சொல்றதுக்கு எந்த ஒரு நினைப்பும் அவங்களுக்கு வராது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஒரு 2 வரி மந்திரம் தான். ஓம் ஓம் ஓம். இந்த ஓம்ன்ற மந்திரத்தை மட்டும் இரவு எந்த நேரத்துல சரி, ராத்திரில தூக்கம் வராம தவிக்கும் பொழுது நீங்க சரியா இதை சொல்லிட்டு தூங்குங்க. நீங்க நினைச்சே பார்த்துக்க மாட்டீங்க, நிம்மதியான தூக்கம் ரொம்ப விரைவாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். இது நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகள், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள், யாருக்கு தூக்கம் வரையினாலும் இதை சொல்லிட்டு தூங்க சொல்லுங்க. நிச்சயம் அவங்களுக்கு ரொம்ப எளிமையா வேகமாக தூக்கம் வரும். இதை பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் சாதாரணமா இருக்கலாம், ஆனால் இந்த ஓம்ன்ற ஒரு விஷயம் உங்களுடைய உடம்புக்குள்ள பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. உங்களுடைய மூச்சு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஓம்ன்றதை நீங்க சரியா சொல்லிட்டு தூங்குங்க. நிச்சயம் உங்களுக்கு உடனடியாக தூக்கம் வரும். நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.